மச்சான் மச்சான் வா செந்தில். என்ன திடீர்னு இந்த பக்கம்? மச்சான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க தான் மறுக்காம எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். வா. ஊர்ல விவசாயம் சரியில்லை மச்சான். வேற எந்த வேலையும் ஒத்து வரல. பொண்டாட்டி பிள்ளையோட இந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் மச்சான். உதவி பண்ணா ரொம்ப ஒத்தாசையா இருக்கு மச்சான். மச்சான் மச்சான் என்ன விட்டுருங்க மச்சான். மச்சான் நம்பி கூட வச்சிருந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன். மச்சான் மச்சான் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள தெருவுக்கு வந்துருவாங்க மச்சான். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். தயவு செஞ்சு போலீஸ்ல சொல்லிடாதீங்க மச்சான். உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் மச்சான். தயவு செஞ்சு விட்டுருங்க மச்சான். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த ஊர்லயே நீ இருக்க கூடாது. கிளம்பு. போடா. வாமா. எங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க? கேக்குறல்ல. ராமச்சந்திர மச்சான் லோடு ஏத்துற வண்டியில தப்பான பொருள் எல்லாம் ஏத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது என்னன்னு நான் தட்டி கேட்டதுனால கோவத்துல என்ன துரத்தி விட்டுட்டாரு. யாரு? ராமச்சந்திர அண்ணனா? ஆமாண்டி. என்னால நம்பவே முடியலங்க. அதனால நானும் வந்துட்டேம்மா. எந்திரா. சார் என்ன சார்? எந்திராங்கறல சார். விஜி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமச்சந்திரன் தாமா. நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டு அவன் மட்டும் நல்லா இருக்கான். அவன் நல்லா இருக்க கூடாதுமா. நீதான் அந்த குடும்பத்தை அழிக்கணும். இனி நீ வாழ போறதே அதுக்காகத்தான். உன் அப்பாவோட சாவுக்கு நீதான் பழி வாங்கணும். நீதான் பழி வாங்கணும். பழி வாங்கணும். என்ன சச்சின் படத்துல வர மாதிரி புகையா இருக்கு? மனுஷங்களே தெரியலையே. இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை. யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்க, பரிகாரம்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தை அத்தை. மச்சான். ஓ விஜி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு சாம்பிராணி போட்டாதானே வீடு கலையா இருக்கும். அத என்னாச்சு? எப்படிக்கா வீடு எப்படி இருக்கு? உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? நம்ம வீடுக்கா, நான் அதான் செய்யறேன். சரி, உங்க 2 பேருக்கும் காபி போடணுமா டீ போடணுமா? அதெல்லாம் அவங்க அவங்க போட்டு குடிச்சுப்பாங்க. ஆமா, நீ காஃபி குடிச்சியா? ஐய, நான் காலையில காபி எல்லாம் குடிக்க மாட்டேன்க்கா. நீராகாரம் தான். கொஞ்சம் இருந்துச்சு, உப்பு போட்டு குடிச்சிட்டேன். சரி, நான் போய் சமையல பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு. அக்கா, எங்கிட்டு போறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஏன்? நீங்க என்னென்ன சமைக்கணுமோ எல்லாத்தையும் நானே சமைச்சு வச்சிட்டேன். ஓ, ராமத்து கைப்பக்குவத்தை வச்சு நம்ம வீட்டுல எல்லாத்தையும் அசத்தலான்னு பாக்குற.
பல பேருக்கு செம டஃபா இருக்கும் போலயே. கண்டுபிடிச்சிட்டாயா? அக்கா அளவுக்கெல்லாம் செய்ய முடியாது மச்சான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சரி, நீங்க எங்க கிளம்பிட்டிய? விதி, வெளியே சொல்ல முடியாது. என்ன போய் வேலையை பாருங்க. வெளியே போ. என் வாழ்க்கை இப்படி ஆகும் யார் நினைச்சா? விஜி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இருக்கட்டும்க்கா. என் கிராமத்து கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா? வாங்கக்கா. பழைய கஞ்சி இருந்துச்சு. நைட்டே அதுல தயிரை ஊத்தி வெங்காயத்தை வெட்டி போட்டு சுல்லுன்னு கூடவே பச்சை மிளகாய போட்டு ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு தோசை வேணாலும் சுட்டு கொடுக்குறேன் சித்தி. 2 சட்னி செஞ்சிருக்கேன். அதோட சாம்பாரும் வச்சிருக்கேன். மதியத்துக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, சமைச்சிடுறேன். சித்தி, நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்குமா? விஜி, என்ன சித்தி, வேற எதுவும் செய்யணுமா? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? ஏன் சித்தி, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க சித்தி, நான் சரி பண்ணிக்கிடுறேன். இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு விஜி, இத்தனை வருஷமா இந்த வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். வீரா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட பங்கு போட்டுட்டு அவளும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்ப எங்க 2 பேருக்கும் வழி விடாம நீயே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை இருக்கு? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. சாப்பிட்டமா உன் வேலையை